ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மன்னிப்பளிக்கும் தியானம் ஆண்டவர் நமக்கு நேற்றைய தினத்திலும் ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்பது இறைவனிடம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் என்ன செஞ்சிருப்போம்? எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். நாம் செய்த பாவங்களுக்கும் நாம் செய்த குற்றங்களுக்கும் கடவுள் கணக்கு வைத்து நம்மை தண்டித்திருப்பார் என்றால் நம்ம யாருமே அவர் முன்னால நிற்கவே முடியாது. ஆமென். இந்த நாளிலும் கூட நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 130 அதிகாரம் 4வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 130 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் திருப்பாடல் 130 4வது வசனத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். நீரோ மன்னிப்பு அளிப்பவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பிரைஸ் தி லார்ட். நம் கடவுள் யார்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய கடவுள் அன்பானவர். நம்முடைய கடவுள் இயேசு ஆண்டவர் ஆறுதல் அளிப்பவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு இறங்குகிறவர், இரக்கம் காட்டுகிறவர், மனதுருக்கம் உள்ளவர் என்று எத்தனையோ பகுதிகள், எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை காட்டுகிறார், அவர் குணப்படுத்துகிறார். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன? அவர் மன்னிப்பவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்களேன், அன்பு செய்கிறோம், ஆனால் அன்பு செய்கிறோம், ஆறுதலா இருப்போம், எத்தனையோ காரியங்கள் நடக்கும். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுவாங்க, நான் செத்தால் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்கவே மாட்டேன். நான் செத்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் எந்த விதத்திலும் மன்னிப்பதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் மன்னிப்பு தரக்கூடியவர். அவர் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்புல முக்கியமான ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் மன்னிக்கிறார். எங்கெல்லாம் மன்னித்தார் அப்படின்னா, அதனாலதான் நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் விடுதலை பயணத்திலே பாருங்கள், இந்த பகுதியானது நமக்கு சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, விடுதலை பயணம் 34:7 சொல்கிறது, 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் செய்த பாவத்தை, நம்ம எல்லாம் செய்த குற்றத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? மன்னித்தாரா? மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரா? அவர் மன்னித்ததுனாலதான் இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் வேதாகமம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நான் அவருடைய சமூகத்தை தேடி வந்து அப்பா, பிதாவே, ஆண்டவரேன்னு கூப்பிட முடியுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கும் பொழுது நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பைபிள் நமக்கு காண்பிக்கிறது என்றால் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. சங்கீதம் 32:1 சொல்லுது, எவனுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். கை தட்டுங்க பாப்போம். எவனுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். பாத்தீங்களா? பாருங்க, நமக்கு பைபிள்ல சில சம்பவங்களை ஆண்டவர் காண்பித்து இருக்கிறார்.
நீங்க லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் பிறகு படிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதுல சக்கே என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த சக்கே என்கிற மனிதன் அவன் வரி தண்டுகிறவர்களுக்கு தலைவன். இயேசுவை பார்க்க அவன் அத்திமரத்தின் மீது ஏறி அமர்ந்திருந்தான். இயேசு அவனுடைய அந்த அத்திமரத்துக்கு கீழே வந்து சொன்னாரு, சக்கேவே கீழே இறங்கி வாப்பா, உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே சக்கே வேகமா கீழே இறங்கி வந்தார். இயேசு சக்கே வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க, சக்கே ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி தண்டுகிறவர்களுக்கு தலைவன். எத்தனை பேர் அவனை பார்த்து என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இயேசு அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போன உடனே மக்களுக்கு தெரிந்த முதல் காரியம் என்ன, சுத்தி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது காரியம் என்ன, அடடா இவர் யார் வீட்டுக்கு போறாரு, இவன் யார் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணா, இவன் என்ன பெரிய பெரிய பாவம்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அவங்க சொன்னாங்க, இவன் யாரு, இவன் பாவம் என்ன, இவனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி ஒரு அப்படியே எல்லாத்தையும் விலா வாரியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பாருங்களேன், சக்கேவை ஆண்டவர் கூப்பிட்டார், சக்கேவை கீழே இறங்கிவான்னு. ஆனா ஜனங்கள் என்ன வச்சிருந்தாங்க, இவன் யாரு, பாவி, இவன் குற்றவாளி, இவன் பாவத்திற்குரியவன், இவன் இந்த உலகத்திலே மன்னிக்கப்படாத ஒரு மனிதன் என்பதை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை கையும் களவுமா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். அவள் ஒரு பாவி, அவள் ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாக அவள் பிடிக்கப்பட்டவள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி கையும் களவுமா பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, சொல்லுங்க, என்ன பண்ணாங்க, கையும் களவுமா பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசு பாத்துல கொண்டு தள்ளாங்க. இவளை நாங்க கையும் களவுமா பிடிச்சோம், மோசேயோட சட்டம் சொல்லுது இப்படிப்பட்டவங்களை கல்லறிந்து கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க, கல்லறிந்து கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க, பாருங்க, கல்லறிந்து கொல்லணும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணு, சட்டம் மோசேயோட சட்டம் சொல்லுது கல்லறிந்து கொல்லணும், இவளை யாரும் மன்னிக்கவே முடியாது, ஏன்னா கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள். ஆனா ஆண்டவருங்க இடத்துல என்ன சொன்னாரு, இதோ உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது கல்லறியட்டும். அப்ப இந்த உலகம் எதை பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது என்றால், உங்கள் குற்றங்களை பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்களை அன்பு செய்வாங்க, நல்ல பழகுவாங்க, கணவர் தான், மனைவி தான், பெற்றோர் தான், பிள்ளைங்க தான், உறவுகள் தான். ஆனா பிரச்சனை வந்த உடனே பழைய ரெக்கார்டெல்லாம் தோண்டி எடுப்பாங்களா, சொல்லுங்க, எடுப்பாங்களா இல்லையா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே, நீ எங்க போனவன், என்ன பண்ணவன், உன்னுடைய சரித்திரமே என்கிட்ட இருக்குன்னு பழைய எல்லாத்தையும் ஒண்ணு கூட மறக்காம எல்லாவற்றையும் எடுத்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அம்மா எனக்கு பிரியமானவர்களை பாருங்க, நம் கடவுள் எப்படிப்பட்டவர், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார்? நான் சிந்திக்கிறேன் பாருங்க, சக்கேவை பார்த்து இந்த உலகம் சொல்லுது இவன் பாவி, கைகளவுமா பிடிச்சவன் அந்த பெண்ணை பார்த்து இவெல்லாம் வாழக்கூடாது, கல்லறிந்து கொல்லணும். பாருங்க, ஒரு மனிதனை 4 பேர் கட்டில தூக்கிட்டு வந்தாங்க, அவனை கொண்டு போய் இயேசு இருந்த கப்பர்நாகும் வீட்டுல கூரையை பிரிச்சு கீழே இறக்குனாங்க. இயேசு சொன்னார், இவனுடைய பாவம், ஐயா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவ்வளவுதாங்க சொன்னாரு. இத்தனை வருஷம் இவன் நோயில கிடக்குறானே, அதை பத்திலாம் ஒருத்தனுமே கவலைப்படல. அவங்க சொன்னாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம்? இந்த உலகம் எதுல தெளிவா இருக்குன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் பாவத்தோடு சாவதில் இந்த உலகம் அக்கறையோடு இருக்கிறது. குற்றப்படியோடு குற்றத்தோடு நீங்கள் இந்த உலகத்திலே மாண்டு போவதிலே உலகம் அக்கறையோடு இருக்கிறது. Praise the Lord. Hallelujah.
இந்த உலகம் எதிலே அக்கறையா இருக்கிறது? நீ பாவத்திலும் துயரத்திலும் நீ மன்னிக்கப்படாத உன்னுடைய குற்றப்படி உணர்வுகளாலும் வாதிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த உலகம் அக்கறையோடு செயலாற்றுகிறது. அல்லேலூயா. கையில வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நீங்க லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அதுல இளைய குமாரன் அப்பாவை விட்டு பிரிந்து போனான். அப்பாட்ட இருந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு போனா. 11க்கு மேல படிச்சுக்கோங்க. அப்பாட்ட இருந்து சொத்துக்களை வாங்கிட்டு போனா, இஷ்டம் போல வாழ்ந்தான், தாறுமாறா வாழ்ந்தான், எல்லாவற்றையும் செலவழித்தான். அநீதி பண்ணிருப்பான், அக்கிரமம் பண்ணிருப்பான், எல்லாம் பண்ணிட்டான், காசெல்லாம் எடுத்துட்டான். பன்றிக்கு கிடைக்க வேண்டிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் போச்சுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்த பின்னால ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்பாவை நோக்கி வந்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த அப்பா, நான் வசனத்தை உங்களுக்கு சிந்திக்க விரும்புகிறேன். அந்த 32 நீங்கள் ஒன்றை சங்கீதம் 32:1 பாருங்க. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ. இப்ப இங்க இருக்கிற ஒரு சகோதரிட்ட கேட்போம், உங்களுடைய கணவரோ உங்களுடைய மகனோ மகளோ ஒருவேளை அவர்கள் ஒரு பிசினஸ் இல்லைன்னா நீங்க சொல்லி கேட்காம ஒரு வேலையில போய் ஒரு பணத்தை போட்டு அழிச்சுட்டாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்து அவங்க நஷ்டப்பட்டு அவங்க வர்றாங்க, இல்ல காலேஜுக்கு அனுப்புனீங்க, காலேஜில் கெட்ட பேராகி அவங்க சீட்டெல்லாம் கிழிச்சு அனுப்பிட்டாங்க, உங்க வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க அவங்களை எப்படி வரவேற்பீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்து, என் மகன் நீ தாண்டா அப்படின்னு வரவேற்பீங்களா? சொல்லுங்க, வரவேற்பீங்களா? அப்படி வரவேற்பீங்களா? அப்படி இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவும் அம்மாவும் இந்த உலகத்துல இல்ல. வாடி வா, என்னைக்காவது வந்து சேருவன்னு தெரியும்னு 4 இல்ல 40,000 லிஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் வச்சு என்னது அப்படிதானே நம்மளோட முடிப்போமா? எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரையும் வச்சு மேலா வாரியாக ஒன்னும் குறைவு இல்லாம அந்த இடத்துல அவங்க செஞ்ச அத்தனையும் ஒரு எந்த இடத்திலையும் குறைவில்லாமல் எவ்வளவு தூரம் அவர்களை நிந்திக்க முடியுமோ நிந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியை காண்பிக்கும் போது அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, அந்த மகன் அப்பாவை தேடி வந்தவுடன் அந்த அப்பா அவனுடைய பழைய பாவத்தை தோண்டி எடுக்கல. பிரைஸ் தி லார்ட். எடுத்தாரா? டேய் இப்ப மாதிரி அருமை உனக்கு தெரியுதான்னு சொன்னாரா? சொல்லு. இல்லன்னா நான் சொன்னனே எருவ மாடு கேட்டியா அப்படி சொன்னாரா? நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா இல்லையா? மூணாவது, வீட்டுக்கு அடங்காதெல்லாம் ஊருக்குனா அடங்கும், இப்ப மாவது தெரியுதா அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சொன்னீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவ்வளவு காரியம் நம்ம இதுக்கு மேல நிறைய இருக்கு, சொல்ல முடியாது சில விஷயங்களை. ஆனா அந்த அப்பா எதையுமே சொல்லல, எதையுமே அவனை குற்றச்சாட்டல, எங்கேயுமே அவனை குறை சொல்லல. அந்த மகன் வந்த உடனே கட்டிப்பிடித்தார். அவன் தான் பேசுறான். அவனை பார்த்து அவன் உடனே சொன்னாரு, என் மகன்டாக்கு நீங்க நல்ல ஆடைகளை கொடுங்க, அவனை குளிப்பாட்டுங்க, நல்ல மோதிரம் கொடுங்க, செருப்பு கொடுங்க. ஆனா அதுல ஒரு சம்பவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய சகோதரன் இவன் வந்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே எதை தோணான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரன் வந்துட்டான்னு தெரிந்தவுடன் அவன் அவனுடைய எல்லா இழி நிலையையும் கடந்த கால குற்றத்தையும் அவன் என்ன செஞ்சான்? ரிக்கார்ட பரட்டினான். உமக்கு விரோதமா போனா, என்னெல்லாம் பண்ணா, எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அங்கே அவன் தந்தையோடு போராடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த அப்பா ரொம்ப நல்லவர். ஏன்? அவர் பதிலுக்கு என்ன சொல்லிக்கலாம்? அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு வா,
வைக்க வேண்டிய விதமா வச்சுக்கிடுவோம் அப்படி சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, அவனுடைய எந்த குற்றத்தையும் அவர் வெளிப்படுத்தல. இங்க இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் தெரியுமா? இந்த உலகம் உங்களுடைய குற்றத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி காண்பிக்கும் பொழுதும் உங்கள் குற்றத்தை நீங்க செய்த அப்பட்டமான மறைவுகளை எல்லாம் மறைத்து வைத்து உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்றால் நம் தேவனை போல நம் மீது அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. என் குற்றத்தெல்லாம் மறைத்து என் பாவத்தெல்லாம் எண்ணாம அவர் என் மேல இரக்கத்தோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து நினைச்சு பார்ப்போம். என் பாவத்தெல்லாம் மன்னித்தீரே, என் பாவத்தை எல்லாம் மறைத்தீரே, உமக்கு என் மேல் எவ்வளவு அன்பு. சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு நல்ல தெரியும். நம்முடைய அப்பட்டமான காரியத்தை சொந்த குடும்பத்துல, சொந்த பிள்ளைங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட, பெற்றோர்ட்ட லேசா லீக் ஆனா கூட உங்க லெவலு அதோ கதி. உங்களை ஒரு பைசா கூட உலகம் என்ன செய்யாது, மதிக்காது. ஆனா எதையுமே லீக் பண்ணாம நம்ம ஜென்டிலா காலரை தூக்கி விட்டு போறோம் பாத்தீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, நாம நல்லவங்க இல்ல, நம்ம அப்பா ரொம்ப 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 நல்லவர், நம் தகப்பன் நல்லவர். நீங்களும் நானும் தவறிய இடங்கள், நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாமல் ஓடின இடங்கள், நீங்கள் நானும் சரீரத்தை கரப்படுத்தி கொண்ட இடங்கள், நீங்கள் நானும் சிந்தையிலும் உணர்விலும் இழிவான தேடி போன நாட்கள், நீங்கள் நானும் எத்தனையோ பொய்யும் புரட்டுமா வாழ்ந்த இடங்கள் எல்லாத்தையும் அவர் வெட்ட வெளிச்சமா பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறார். கம்முன்னு இருக்க யோசித்து பாரு. அவர் அமைதியா இருக்கிறார். ஒண்ணுமே செய்யாத பிள்ளை போல நீ கேட்கும்போது உனக்கு செய்ய வேண்டிய நன்மையெல்லாம் செய்யறாரு. அப்படிதானம்மா? நீ கூப்பிடுற, அப்பான்னு கூப்பிடுற, பாப்பா, கை வலிக்குப்பா சுகப்படுத்துறப்பா, முட்டு வலிக்குப்பா சுகப்படுத்துறப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லப்பா தர்றப்பா, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் இது தேவையான அவர் என்ன செய்யல, உன்னை என்னையும் துரத்தி விடல. ஏன்னா அவர் அன்பு பெரியது. ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பிரைஸ் தி லார்ட். யாரோட அன்பு பெருசு? என் யாருடைய அன்பு பெருசு? என் தேவாதி தேவனுடைய அன்பு பெரியது. என் தேவாதி தேவனுடைய சிநேகம் பெரியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது பாருங்களேன், வசனத்தை அவர் ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது உங்க இருதயத்துல ஒரு பெரிய நன்றி சப்தம் எழும்ப வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 103 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஆமென். குற்றங்கள் எல்லாம் சொல்லுங்க. குற்றங்களை எல்லாம், குற்றத்தை மன்னிக்கிறார்னு போட்டிருக்கா, குற்றங்களை எல்லாமா? ஏமா சொல்லுங்க. குற்றத்தையா குற்றங்களை எல்லாமா? குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என் அநீதிகள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவர் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாருமே பாவிகள். நம்மிடத்துல ஒரு நன்மையும் கிடையாது, நம்மிட ஒரு நீதியும் கிடையாது. நம்ம என்னதான் நீதின்னு சொன்னாலும் நம்ம வெளியே போறதுக்குள்ள நம்ம புத்தி மாறும். நம்மளாம் யாருமே பரிசுத்தம் கிடையாது, என்னையும் சேர்த்துதான். நம்ம நல்ல சிந்தனையோடு இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு நொடி பொழுதுல மற்றவங்களை பத்தி அவதூறான காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். எத்தனையோ காரியங்கள்ல, எத்தனையோ இல்ல, கோடி கோடி காரியத்துல நம்ம தவறுவோம், நொடிக்கு நொடி தவறுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் மன்னிப்பளிப்பதில் வல்லவர். ஆமென். நீங்கள் நான் அப்படி இருப்போமா? சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, சினிமா டயலாக் ஒண்ணு, எனக்கு தமிழ்ல பிடிக்காதது மன்னிப்பு அப்படின்னு விஜயகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பார். அன்னைக்கு பார்த்த படம், படம் பார்க்கலன்னா சொல்லக்கூடாது, ஒரு வாய் அழிவிடும். நான் பரலோகத்துல தான் வந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதே டைலாக் நிறைய பேர் நினைச்சிருவாங்க வீட்டுல, நாங்களாம் யாரும் என்ன செய்ய மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் அப்படின்ட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை மன்னித்தார், உன் பாவங்களை மன்னித்தார், உன் குற்றங்களை மன்னித்தார். எதுக்குங்க மன்னித்தாரு? என்னை இவ்வளவு தூரம் தேவன் மன்னித்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் ஞானம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தை உன் புத்தியில கொஞ்சம் அறிவுல தெளிவா படி. மயக்கத்துல படிச்சிடாத, தூக்கமை கலக்கத்தில் படித்து விடாதே. நல்ல பக்கத்துல தட்டி விடு பார்ப்போம், டப்புன்னு ஒரு அடி கொடுத்துட்டு படிக்க சொல்லு. ஏன்னா தூங்கிட்டேன், சாரி, இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுறாரு. வாசிக்கும் போது படிமா. உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடும். பக்கத்துல கை குடிச்சு உன்னை மன்னிக்கிறார். எதுக்கு மன்னிக்கிறாரு? உன்னைய மன்னித்த கடவுள் உன்னை ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் உன்னை மன்னித்தது போல நீ என்ன செய்யணும்? பிறரை மன்னிக்கணும். சீராக்கின் ஞானம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம் சொல்லுங்க? 2வது வசனம் சொல்லுது, உனக்கு அடுத்திருப்பவன் செய்த அநீதியை மன்னித்து விடு. மன்னிக்கணும். அப்ப கிறிஸ்தவனுக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மற்ற ஜனங்களை பத்தி நமக்கு தெரியாது, தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு பழி வாங்குறது ரொம்ப கை வந்த கலை. வெட்டு குத்து என்ன வேணாலும் பண்ணு. நீ அவங்க உன்னை காரி துப்புனாங்க, நீனும் காரி துப்பு. அவங்க குப்பை எள்ளி வச்சாங்க, நீனும் குப்பை எள்ளி வை. அவங்க சாக்கடை தூக்கி ஊத்துனாங்க, நீனும் சாக்கடைய ஊத்து. இதெல்லாம் உலகம். ஆனா என்ன பிரச்சனைனா, இதுதான் இன்னைக்கு எங்க நடக்குது? நாக்க நீட்டி நன்மை வாங்குற, சிலுவை பாதை பண்ற, சிலுவையை சுமக்குற கிறிஸ்தவ வீட்டுகளும் நடந்துகிட்டு இருக்கு. பைபிளை கையில தூக்குறது முக்கியம் கிடையாது. பைபிள் எல்லாரும் தூக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பைபிளை தூக்குனதுனால ஒருத்தர் புனிதரா? பைபிளை தூக்குனதுனால புனிதர் இல்லைங்க. நீ பைபிளா மாறணும். ஒரு ஃபாதர் பேர் உண்டு, பைபிள் தேவராஜ் அவர் பேரு. சிலருக்கு ஏன் அப்படிப்பட்ட பேர் வந்ததுன்னா, அவங்க பைபிளா என்ன செய்றாங்க? வாழ்றாங்க. பைபிள் வேதத்தை தூக்குறது எல்லாரும் தூக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா வேதம் எதுக்குன்னா, வசனம் எதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், வசனத்தின்படி வாழ வேண்டும். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. உனக்கு அடுத்திருப்பவனை
உனக்கு அடுத்திருப்பவனுடைய அநீதியை மன்னித்து விடு. என்ன செய்? மன்னி. சகோதரியே நல்லா கவனிக்கணும். இந்த நாள்ல உங்களுக்கு இந்த தியானத்தில் ஆண்டவனுக்கு மன்னிப்பளிக்கும் தியானம் இதுக்கு பேரே. எதுக்குன்னா உன்னையும் ஆண்டவர் மன்னித்தார், என்னையும் ஆண்டவர் மன்னித்தார். ஆமென். என்னைய மன்னிச்சார். எவ்வளவுங்க? கற்பனை கெட்டாத என் பாவங்களை எல்லாம் செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்ய போறது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா இருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் பொறுமையா காத்திருக்கிறார், மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. எப்பாங்க வா, உனக்கு அடுத்திருப்பவனுடைய அக்கிரமத்தை, அநீதியை நீ மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சகோதரியை நல்லா கவனிக்கணும். உணர்வுள்ள இருதயத்தோடு நீ இருக்கணும். கொஞ்சம் உசுரோடு இருந்துரு, தூங்கிடாத. அல்லேலூயா. உன் குடும்பத்தில், உன் சொந்த பந்தத்தில், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில், நீ இருக்கிற இடத்துல, ஊழியத்தில், ஆலயத்தில், பங்குல, நீ எங்க இருந்தாலும் சரி, உனக்குள் மன்னிக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதா? மன்னிக்கணும்னா ஒரு பக்குவம் வரணும். சும்மெல்லாம் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியும். யார் திரும்ப மன்னிக்க முடியும்? கடவுளின் மன்னிப்பை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும். ஆண்டவர் என்ன மன்னித்தாருங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் மன்னிப்பை என்னால் பிறருக்கு கொடுக்கவே. நீங்க லேசா எடுத்துக்கோங்க, நேரம் இல்லை, நேரத்தின் நிமித்தமாய் நான் உங்களுக்கு சில காரியத்தை மட்டும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற பாருங்க. மத்தேயு நற்செய்தி, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 33வது வசனம் பாருங்க, வாசிங்க. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளனுக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். இப்ப நீங்க இந்த சம்பவத்தை பாருங்க, கவனிங்க. ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனிடத்திலே பணியாளர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பணியாளரை அந்த தலைவன் பிடிச்சி, வா, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, எவ்வளவு? 10,000 தாலந்து கடன் வாங்கி இருக்கிற. கடனுக்கு ஈடாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? எடுத்துக்கிட்டு வரப்போறேன். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வீடை ஜப்தி பண்ணுவாங்க. அத மாதிரி அந்த தலைவன் ஆட்களை அனுப்பிட்டாரு. இந்த 10,000 தாளந்து வாங்கின மனுஷன் காலில் வந்து விழுதான். யார்கிட்ட? தலைவனுடைய காலில் வந்து விழுதான். ஒப்பாரி வைக்கிறான், அழுதுருப்பான், புலம்பி இருப்பான். ஐயா, என்ன மன்னிச்சுக்கோங்க, வாங்கின கடனை என்னால அடைக்க முடியல, பிசினஸ் எல்லாம் லாக் ஆயிட்டு, எல்லாமே நினைச்சதெல்லாம் தலைகீழாயிட்டு, ஐயோ என் பிள்ளைங்க, என் மனைவி எல்லாரும் நாங்கள தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருமேன்னு சொல்லி அழுதுருப்பான். இந்த தலைவனுக்கு என்ன வந்துட்டு? சொல்லுங்க, இரக்கம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த தலைவனுக்கு இரக்கம் வந்துட்டு அவனை கூப்பிட்டு சொன்னாரு, பயப்படாதப்பா, 10,000 தாளந்து நீ வாங்கியிருக்கிற, நான் அதை என்ன செய்யறேன்? தள்ளுபடி பண்றேன், சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா. இவன் அப்படி ஜம்முன்னு என்ன செஞ்சான்? வெளியே வந்தான், நன்றி பாட்டுலாம் பாடினான், சோத்திரம்லாம் சொன்னான். 4 பேரை கூப்பிட்டு சொல்லியிருப்பான், தலைவர் என்ன மன்னிச்சுட்டாருங்கோ அப்படின்ட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தா கொஞ்ச தூரம் நடந்து வரும்போதே ஒருத்தனை பார்த்தான். இவனுக்கு கோபம் கூடிச்சு, நேர கழுத்தை பிடிச்சான். ஏண்டா, இவ்வளவு நாள் என்னை விட்டு தப்பிச்சு ஓடுனியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி, நீ என்ட 100 தாளந்து என்ன செஞ்சிருக்க? கடன் பட்டிருக்க, தரல அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் உள்ள பொருள், அவன் மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் வீட்டில் வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். என்ன காரணம்? என்ன காரணம்? இவன் மன்னிக்கப்பட்டான். ஆனால் நல்லா கவனிக்கணும், கடவுளுடைய மன்னிப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த மன்னிப்பை யார் ஒருவர் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள்.
இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களால மன்னிக்க முடியல? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் பண்றோம், ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கோம், சொந்த அம்மாவை, சொந்த அப்பாவை, சொந்த தங்கச்சியை, சொந்த அண்ணனை, சொந்த உறவை, சொந்த வீட்டுக்குள்ள, சொந்தத்தில் சுத்தி இருக்கிறவங்களை ஊழியத்துல மன்னிக்க முடியலங்க. ஏன்? எனக்கு ரொம்ப சில சொல்லும் போல சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எப்படி பிரதர் பைபிள் எடுக்கிறாங்க? இப்படி கேட்ட நிறைய பேரை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். சொந்த சகோதரியோட கணவன் இறந்து கிடக்கிறாரு, இவங்க எப்படி போகாம இருக்கிறாங்க? சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஆக்சிடென்ட்ல விபத்துல நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போகாம இருக்கிறாங்களே. கதவை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க, தியானத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே கடவுள் இருக்காரா? இருக்காரா? கடவுள் இருக்கிறாரு, இவங்க கூட இருப்பாரா? சொல்லுங்க, இருப்பாரா? பைபிளை தூக்கிட்டீங்க. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களை யார் கேவலப்படுத்தினாலும், உங்களை அடிச்சாலும், துரத்தி விட்டாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு நாளும் பிறரை மன்னிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க மோட்சத்துக்கு போக மாட்டீங்க, மோட்சத்துக்கே போக மாட்டீங்க. நீங்க மோட்சத்துக்கு போவீங்களா போக சோவியெல்லாம் ஊற்றி பார்க்க வேண்டாம், தாயம் அப்படின்லாம் போட்டு பார்க்க வேண்டாம். நீ மோட்சத்துக்கு போக மாட்டேங்கிறது உன் இருதயத்துக்கு தெரியும். தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியும். கடவுள் என்னை மன்னித்தார், தேவன் என்னை மன்னித்தார். என்னை மன்னித்த ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை நான் உணர்ந்திருப்பேன் என்றால், உணர்ந்துட்டேன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களுடைய தவறை நான் நிச்சயம் மாட்டேன், பெருசுப்படுத்தவே மாட்டேன். ஏன்? நான் தைரியமா சொல்லுங்க, மற்றவங்களை போய் சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் என் பையன் ரொம்ப மோசங்க. நான் மனசுல நினைச்சுக்கிடுவேன், உன் பையனை விட நான் ரொம்ப மோசமா இருந்தவங்க. அதனால நான் எப்பவுமே அட்வைஸ் பண்றது இல்ல, எப்பவுமே சொல்லுவேன், திருந்துவான், மாறுவான். என்னையே மாத்தினார்னா உன் பிள்ளை ஆண்டவர். இதுதான் என்னுடைய ஆலோசனை. நான் பெரிய தம்பிங்க வாங்க, இப்படி இருக்க கூடாது. ஏய், என் கை என்ன பார்த்து சொல்லும், நீ பெரிய யோக்கியமா? என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. நான் அதனாலதான் இன்னைக்கு சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், இங்க இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், தங்கச்சிட்ட கேட்கலாம், இல்லை இங்க இருக்கிற சகோதரிட்ட கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க இருக்கிற பேர் சொல்ல வேண்டாம், என்ன பேர் சொல்ல வச்சா உங்கள்கிட்ட கண்ணாடி போட்ட சகோதரி உன்கிட்ட கேட்போம். இன்னைக்கு ஒருவேளை நீ 17 வயசுல இருக்கிற, இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 17 வயசு, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜ், இதெல்லாம் இருக்கிற உலகத்துல இன்னைக்கு உனக்கு ஒரு 17 வயசு, நீ எப்படி இருப்ப? ஒழுங்கா சொல்லு. காது கேட்க மாட்டேங்குது, சொல்லு. நம்ம அன்னைக்கு 50 விசா கொடுத்து சென்னை தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷன் அப்படிதானமா, அந்த 50 விசா ஒளி பார்க்கும் போதே நம்ம வில்லங்கமா இருந்திருக்கோம். சொல்லு என்ன அப்படிங்க? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஐபோனோ ஆண்ட்ராய்டு இருந்திருந்துன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் நல்ல வேலை கொஞ்சம் முன்ன கூட்டி காப்பாத்திட்டார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் பெரிய ரொம்ப அப்படியே எப்படிமா இருந்திருப்ப கிளவியெல்லாம். நல்ல வேலை இன்னைக்கு. ஏன் நான் சில பிள்ளைங்க சொல்லுவேன், உண்மையிலே பரவாயில்லடா தம்பி, நல்ல பயலா இருக்க, அப்படியே இருந்துக்கும். நம்ம பெரிய யோக்கியம் மாதிரிலாம் கதை பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நேர புனிதர்கள் மாதிரியே பேசுற ஆள் அங்க இருக்கும். நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கல, அவ்வளவுதான். நமக்கும் சான்ஸ் கிடைச்சிருந்தா நம்ம அதை விட மோசமான பாவத்தை செஞ்சிருப்போம். கடவுள் நம்ம மேல கிருபை வைத்தார், ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் காட்டினார்.
அந்த இரக்கம் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் தான் நம்மளை காப்பாத்தி இருக்கு. அதனால நம்ம ரொம்ப பாருங்க இந்த வசனத்தை பாருங்களேன். அவன் எதை உணரவில்லை? சொல்லுமா, எதை உணரல? தன்னை இவ்வளவாய் மன்னித்த ஒரு தலைவன் நம்மளை மன்னித்தானே, அப்படி மன்னித்த அந்த தலைவனுக்கு அந்த மன்னிப்பின் அடையாளம் ஒரு நன்றி கடன். என்னது? என்கிட்ட ஒரு 100 தாலந்து வாங்கின இவனை நான் என்ன செய்யறேன்? மன்னிச்சிருக்கலாம், பொறுத்து இருக்கலாம். எப்பா முடிஞ்சா கொடு, இல்லைன்னா என்ன செஞ்சிரு, பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன். எனக்கு 10,000 தானந்த மன்னிச்சிருக்கிறாங்க, எனக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நானும் இது என்ன பண்ணிடுறேன், தள்ளுபடி பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தா உண்மையாகவே அவன் ஒரு பிளஸ்ஸிங்கான மனிதனாக மாறி இருப்பான். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களை மன்னித்த கடவுளின் மன்னிப்பை நீங்கள் உணரவில்லை என்றால் உங்களைப் போல என்னைப் போல நன்றி கெட்ட துரோகிகள் யாரும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் என்ன சொல்லுகிறது? இவன் தன்னுடைய எஜமானுடைய அந்த தலைவனுடைய மன்னிப்பை உணரல. அதனால தலைவன் சொன்னாரு, நான் உனக்கு இரக்கம் காட்டினது போல் நீயும் உடன்படியாளனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? சிஸ்டர், எனக்கு பிரியமானவர்களை நல்லா கவனிக்கணும். கடவுள் உங்க மேல இரக்கம் காட்டியிருக்கார். என் மேல ஆண்டவர் இரக்கம் காட்டியிருக்கிறார். ஆண்டவர் என் மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறார், என் மேல இரக்கம் காட்டி இருக்கிறார். அந்த இரக்கம் உணர்ந்து பார். நான் தான் எப்பயும் சொல்றேன், என் மேல ஆண்டவர் எவ்வளவு இரக்கமா இருக்காரு, எவ்வளவு நிஷ்டூரன், எவ்வளவு பெரிய பாவியா அலைஞ்சேன், என்னெல்லாம் பண்ணிருக்கேன், என்னைய மன்னித்தாரு. என்னைய பத்தி யாராவது என்ன பேசிட்டாங்கன்னா எனக்கு ஏன் கொம்பு முளைக்கணும்? எனக்கு ஏன் கொம்பு முளைக்கணும்? நான் எதுக்கு போய் பதிலுக்கு பதில் அவங்ககிட்ட போய் மல்லு கட்டணும்? உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. அவனை குடிச்சுட்டு தானே அலைஞ்சான், உண்மையை தானே சொன்னாங்க. அவனை ரோட்ல பொறுக்கி பயிலாத அலைஞ்சான், உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் எதுக்கு கோபப்படணும்? நான் எதுக்கு எரிச்சல் படணும்? ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் நீ, உனக்கு தேவை என்ன தெரியுமா? உன் பாவங்களை மன்னித்த கடவுள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ பிறரை மன்னிக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மன்னிக்காமல் மன்னிப்பின் ஆசீர்வாதம் வராது. வருமாமா? மன்னிக்காம மன்னிப்போட ஆசீர்வாதம் வருமா? நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மன்னிக்காமல் உனக்கு மன்னிப்பின் ஆசீர்வாதம் ஒரு நாளும் வராது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால தான் பாருங்க, வேதத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற இந்த வேத வசனங்கள்லாம் எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்களே, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால், ஹலோ, எங்க மன்னிக்கணும்? சாரி, பூரி அப்படின்ட்டு போவாத, மன்னிச்சுட்டோம் தெரியுமா? ஆக்ஷன்லயே தெரியும். நீ போடுற ஆக்ஷன்லயே தலையெழுத்து நல்ல தெரியும். பிழைச்சிட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிப்பு எங்க இருந்து வரணுமா? மனதார வரணும். எங்க இருந்து வரணும்? ஆண்டவர் மனதார என்னைய மன்னித்ததுனாலதான் தகுதியற்ற பாவி எனக்கு ஒரு சான்ஸ். இங்க இருக்கிற நீங்க உங்க லைஃபை பார்த்து உங்களுக்கு கேட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா.
இப்ப வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, உங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டார்மா. சகோதர சகோதரியை மனதார மன்னிக்காவிட்டால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். யாரால? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய மன்னிப்புக்கு உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. நீ என்னதான் சுத்தி அலைஞ்சாலும் ஐயோ பழைய குற்றப்பழி உணர்வு வந்துகிட்டே இருக்கு. சிலது பாருங்க, சில சொல்லுவாங்க, நான் எத்தனை பாவ சங்கீதம் பண்ணிட்டேன் தெரியுமா, ஆனா அந்த பழைய பாவம் எனக்கு ஞாபகத்துக்கு சொல்லுங்க வந்துகிட்டே. பக்கத்துல கை கூட சொல்லு, நீ மன்னிக்கல, அதனால மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. இயேசு ரத்தம் சிந்தினாரு, அதெல்லாம் உண்மை. இயேசுடைய ரத்தத்தினால எல்லா பாவமும் கழுவி தூய்மையாக்கப்படும், உண்மை. இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் நமக்கு உண்டு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா எப்ப உனக்கு இந்த பழைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு? சொல்லுங்க, ஏன் பழைய ஞாபகம் வருது? பழைய பாவம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஏன் சாத்தாவை முன்னால கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கான்? ஏன் நீ பிறர் என்ன செய்யல? நீ உன் உடன்பிறப்பை மன்னிக்கல, உன் அப்பாவை மன்னிக்கல, அம்மாவை மன்னிக்கல, உன் கூட இருக்கிறவங்களை மன்னிக்கல. அதெல்லாம் தோண்டி தோண்டி நீ பார்க்க உன் வண்டவாளத்தெல்லாம் சாத்தா என்ன செய்வான்? தோண்டி தோண்டி முன்னால காமிச்சுக்கிட்டே இருப்ப. ஓஹோ பாத்தியா, நீ ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்துல என்ன இருக்காது? உயிர் இருக்காது. இன்னைக்கு இவங்க ஜெபத்துல, நம்ம ஜெபத்துல உயிரோட்டம் இல்லாம போயிரும். ஏன்? நீ ஆண்டவரே எப்படி அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னா அது சொல்லும், ஏய் நிப்பாட்டு, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, எனக்கு எல்லாத்தையும் காம்பா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீ மன்னிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சகோதர சகோதரிகளை மன்னிச்சுட்டேன்னா, உடன் பிறந்தவர்களை மன்னிச்சுட்டேன்னா, சாத்தாவன் வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது நமக்கு மிக தெளிவான சில காரியத்தை பாருங்களேன், எடுத்து வாசிங்க. நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? மத்தேயு 6:15. மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் விண்ணக தந்தையும் 14 படிங்க. மற்ற மனிதரின் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை என்ன செய்வாரு? சொல்லுங்க, உங்களுடைய விண்ணக தந்தை உங்களை பக்கத்துல கை கூட சொல்லுங்க. நீங்க என்னைக்கு மன்னிக்க போறீங்களோ அன்னைக்கு தான் உங்க பாவம் மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? மனதார மன்னிக்கணும். சொல்லுங்க, எப்படி மன்னிக்கணும்? இயேசு உங்களை எப்படி மன்னித்தார்? இயேசு என்ன எப்படி மன்னித்தார்? மனதார மன்னிச்சிருக்கார். அந்த பரிசேயர்ல போல, அன்று சக்கேவுக்கு வீட்டுக்கு முன்னால இருந்தவங்களை போல, அன்னைக்கு ஊதாரியினுடைய தம்பி, ஊதாரி மகனுடைய சகோதரன் சொன்னது போல, ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பிறருடைய குற்றங்கள், குறைகள், தவறுகளை மிகைப்படுத்தி கொண்டு அலைந்தோம் என்றால் தைரியமா எழுதிக்கோங்க. நீங்க வருஷம் முழுசும் ஊழியம் பண்ணாலும், சாவர வர ஊழியம் பண்ணாலும், நற்செய்தி பணி செஞ்சாலும், ஜெபக்கூட்டம் நடத்தினாலும், ஜெபத்துக்கு போனாலும் அதனால் ஒரு பயனும் ஒன்னும் கிடையாதுங்க. ஒரு பயனும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 4:32 வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர், வாசிக்கிறீங்களாப்பா?
ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்க. என்ன செய்யுங்க சொல்லுங்க? ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து என்ன செய்யணுமா? லவ் பண்ணுங்க, அன்பு செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சொன்னது யாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னது யாரு? இயேசுசாமி. என்ன சொன்னாரு? உன் பகைவர்களை சொல்லுங்கம்மா அன்பு செய். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, பகைவர்களை அன்பு செய்ய முடியலன்னா பைபிளை மூடி வச்சிருக்கும். பைபிள் நினைச்ச கூடாது, திறக்க கூடாது. பைபிளை திறக்கணும்னா, பைபிளை திறக்கணும்னா இருதயத்தை என்ன செய்யணும்? பைபிள் திறக்கிற நோக்கமே என்ன சொல்லுங்க? வினாடி வினா எழுதுறதுக்கா? இல்ல நாங்களும் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஆடுறதுக்கா? பிரைஸ் தி லார்ட். பைபிளை திறக்க நோக்கம் என்னன்னா, என் இருதயம் திறக்கணும், என் வாழ்வு மாறணும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? பரிவு, நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் சொல்லுங்க, நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கணும். மன்னிக்கணும் என்னங்க செய்யணும்? எப்ப மன்னிக்க முடியும்? நான் தான் உங்களுக்கு சொல்ல, மன்னிக்க முடியும். எப்ப மன்னிக்க முடியும்னா, என்னைக்கு என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்தார் என்பதை நான் உணர்கிறேனோ அன்னைக்குதான் நான் பிறரை என்ன செய்வேன்? மன்னிப்பேன். நீங்க ஒரு ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்க முதலாளி உங்களை தண்டிக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, எப்பா சரி தெரியாம செஞ்சுட்டான், விட்டுருங்கப்பா விட்டுருங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்தாதான் நீங்க அதே ஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் அதே பொருளை கீழே போட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உணர்ந்தால். உணராதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சொல்லுங்க? உணராதவன் நேர வானத்துல இருந்து இறங்கின மாதிரியே பேசுவான். சிலர் அப்படிதான். சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய செயல்பாடுகள் எதை வெளிப்படுத்துதுன்னா, நான் பார்ப்பேன், ஒன்னே ஒன்று நினைச்சுக்கிடுவேன், கடவுளுடைய மன்னிப்பை, கடவுளுடைய அன்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே புறக்கணிக்கிறாங்க. சில குடும்பங்களை போய் சொல்லுவாங்க, சொந்த அப்பாவை சொந்த அம்மாவெல்லாம் என்னப்பா மன்னிச்சிருப்பா, சொந்த பிள்ளைகளை மன்னிச்சிரு. அவங்கெல்லாம் சில சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, பரிதாபமா இருக்கு. ஏன்? ஐயோ, இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு சாபங்களை இவங்களே தூக்கி போட்டுக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கையை இவங்களே அழித்துக் கொள்கிறார்களே. ஆண்டவருடைய வசனத்தை பாரு. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும். எனக்கு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி நான் யோசித்து பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவை என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? ஏமாத்திட்டாரு. சொல்லுங்க, அப்படித்தானே? ஏசாவை யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? ஏமாத்திட்டாரு. ஏசா அப்பாட்ட போய் அழுறான், எப்பா எனக்கு ஆசீர்வாதத்தா. அப்பா சொன்னாரு, எப்பா எல்லாத்தையும் உன் சகோதரனுக்கே கொடுத்துட்டேன். உன் சகோதரன் யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அவன் புலம்புறான், என் தலைமகனுக்குரிய உரிமையை வாங்கிட்டான், என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான், ஏதாவது ஒன்னாவது மிச்சம் இருக்கான்னு கேட்கிறான். அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏசா சொல்றான், ஒரு நாள் எங்க அப்பா சாவாரு, என்னைக்கு அவரு தலை கீழே விழுதோ அன்னைக்கு இவன் தலை சரிஞ்சிரும். பாருங்க, ஏசாவுக்கு அவ்வளவு கோபம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோப அவனுடைய தாய் ரெபெக்காவும் ஈசாக்கும் எப்பா நீ எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கொண்டு அனுப்பிட்டாங்க. லாபானுடைய வீட்டுக்கு
யாக்கோபு போயிட்டாரு. லாபானுடைய வீட்டுக்கு போய் அந்த இடத்துல அவருக்கு திருமணம்லாம் 2 திருமணம் முடியுது, பிள்ளைகள் பிறகுறாங்க, கடவுள் அவர் ஆசீர்வதிச்சாரு. லாபானுடைய வீட்டை விட்டு புறப்படுறாரு. அல்லேலூயா. இப்பதான் யாரு ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்க? யாரு ஞாபகம் வந்துச்சு? ஏசாவை சந்திப்பேன், ஐயோ அவன் என்ன கொன்றுவானே. ஏற்கனவே வருஷ கணக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கு? பகை இருக்கு. அவன் என்ன கொன்றுவானேன்னு நினைச்சு இந்த யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? சகோதரனுக்கு ஒட்டகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் முன்னால் அனுப்பி விட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது நான் விரும்புகிறேன், நீங்கள் தயவு செய்து தொடக்க நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வாஸ்து பாருங்களேன், எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பகுதியை பாருங்க. யாக்கோபு தன் கண்களை உயர்த்தி ஏசா 400 ஆளோடு வருவதை கண்டார். எத்தனை ஆளோடு வர்றாரு? ஏசா 400 ஆளோடு வர்றாரு. யாக்கோபுக்கு கை காலில் என்ன இருக்கும் சொல்லுங்க? கை காலில் ஆடி இருக்கும். சொல்லுவோம் ஊர்ல, அவ்வளவுதான், உச்சாவே போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படி நினைச்சிருப்பாரு. ஏசாவை பார்க்கிறான். முதல் வரிசையில சொல்ற பாருங்க, பகுதி பாருங்க, 3ஆம் வசனம். அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரை நெருங்கி செல்கையில் 7 முறை தலையில் விழுந்து அவரை வணங்கினார். ஏசாவோ, நாளை கவனிப்பா, எழுதி வச்சுக்கோ, உனக்கு இவ்வளவு பைபிள் தெரிஞ்சு வசனம் தெரிஞ்சும் மனம் மாற மாட்டேங்க. இவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சிருந்து உனக்குள்ள கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஆசீர்வாதத்தை திருடிட்டான், தலைமகனுக்குரிய உரிமையை திருடிட்டான். இவ்வளவு செய்த சகோதரன் தரையில விழுறான், வணங்குறான். ஏசா என்ன பண்ணான்? யானைக்கு ஒரு காலம் வந்த பூனைக்கு ஒரு காலம் சொல்லுங்கம்மா வரும்ல, வடா வருவன் எனக்கு நல்ல தெரியும் சொன்னாரா? என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க? உங்க வீட்டில் உங்கள் விரோதிகள் வரும்போது நீங்க அவங்களை எப்படி கூப்பிடுவீங்க? உன்னை ஏமாத்தணும் வீட்டுக்குள்ள வந்தா என்னமா சொல்லுவேன்? உன்னை துரோகம் பண்ண, உன் குடும்பத்தை வஞ்சித்த, உன் வாழ்க்கையை கெடுத்த ஒருவன் உன் வீட்டுக்குள்ள வர்றான், உன்னை தேடி வர்றான். நீங்கள் அவர்களை எப்படி டீல் பண்ணுவீங்க? சும்மா சொல்லு. எப்படி டீல் பண்ணுவ? எப்படி டீல் பண்ணுவ? வாங்க, காப்பி குடிக்கீங்களா, டீ குடிக்கீங்களா? புனாயில குடின்னு சொல்லுவேன். என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். நீ எப்படி வருவ? எப்படி அவர்களை சந்திப்பாய்? உன்னை தேடி வருகிற உன்னுடைய சத்துருக்கள், உன் விரோதிகள், உன்னை ஏமாத்தினவங்க உன்னை எதிர்கொண்டு வரும் பொழுது நீங்கள் அவர்களை எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க. ரெடியாப்ப வாங்க, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படி. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபு தரையில் விழுந்து 7 முறை வணங்குகிறார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். கையை தட்டுங்க. ஏங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த பகுதி எழுதப்படுகிறது. நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? எப்படிமா இருக்கும்? மன்னிப்புனா என்ன? மனதார மன்னிப்பது. எப்படி? தன்னை ஏமாத்தினவன் அப்பாவிட்ட
தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கின ஒருத்தன் வர்றான். வந்த உடனே அவன் போடுறான், கும்பிடு ஐயா எதுவும் பண்ணிடாத. ஏசாவனை கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டானா, ஏண்டா என்னை ஏமாத்திட்டு தான் பொண்ணு கேட்டானா? அவனுடைய எந்த கேள்வியும் கேட்கல. அவனுடைய கடந்த காலத்துல ஏமாற்றங்களை சொல்லி எதுவும் பேசல. இல்லைன்னா உட்கார்ந்து டீல் பேசுவோம் அப்படின்னு நினைச்சல, எதுவும் பேசல. பைபிள் சொல்லுகிறது, அங்கே பைபிள் வசந்த பாருங்க, ஏசாவோ அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி முத்தம் அவனை அரவணைத்து இருக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, மன்னிப்பு எதுல முடியணும்? எதுல முடியணும்? மகிழ்ச்சியின் கண்ணீர்ல முடியணும். மன்னிப்பு எப்படி முடியுது? நீ மன்னிச்சிட்டமாங்கிறதே பெரிய கேள்வி. ஏன்னா மன்னிக்கல, அதனாலதான் அந்த மன்னிப்பு நிச்சயமும் நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், வசனத்தை பாருங்கள், நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை பாருங்க, கண்களை உயர்த்தி பாருங்க, பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கவர்கள் யார் என்று கேட்டார். அவர் சொல்றாரு, கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள். அப்போது பாருங்க, எல்லாரும் வந்தாங்க, வணங்கினாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். ஏம்பா அவர் கேட்காரு, நீ நன்கொடையெல்லாம் அனுப்பி வச்சியே, அதெல்லாம் உன்னை யாருப்பா கேட்டா அப்படின்னு அர்த்தம் என்னங்க? உன் பழைய நினைவுகள்லாம் எனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ என்னை ஏமாத்திட்டங்கிறத பத்தி எனக்கு ஒரு கடுகளவு கூட சிந்தனை இல்லை. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்கள பத்திய தீமையான சிந்தனைகளை அகற்றுங்கள். எதை அகற்றணும்? அவங்க அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு வர உனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன்னை பத்தி பேசுனது இன்னைக்கு வர புத்தியில ஓடிக்கிட்டே இருக்குல்ல? அவங்க உன்னை பத்தி பேசினாங்க, உன்னைய பத்தி நினைச்சு உன்னை பத்தி பேசினாங்க, உன்னை பத்தி சொன்னாங்க, இதெல்லாம் மூளைக்குள்ள கிடக்குது, சிந்தனைக்குள்ள கிடக்குது. ஆனா ஏசாவை பாருங்க, அவன் எல்லாவற்றையும் மன்னித்தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவனை பத்தி யாக்கோபை தண்டிக்கல, யாக்கோபுட எந்த டீலும் பேசல, யாக்கோபுட உட்கார்ந்து எந்த கதையும் பேசல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மன்னிக்கும் பொழுதுதான் கடவுளுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமொழி 17:9 சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். நீதிமொழி 17:9 நல்லா குறிச்சு வச்சுக்கோ. நீதிமொழி 17:9, குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர், குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவன் நட்பை முறிப்பான். எழுதிக்கோ, எழுதிக்கோமா. குற்றத்தை மன்னிக்கிறவன் நட்பை நாடுகிறான். நான் எப்பவுமே தான் உங்களுக்கு சொல்லுவேன், மற்றவங்க சொன்னதே செஞ்சது, அவங்க பேசினாங்க சொன்னாங்க செஞ்சாங்கன்னு நீ அதையே மற்றவங்கள்ட்ட சொல்லி தெரிஞ்சன்னா நீ இருக்கிற நல்ல உறவுகளெல்லாம் இழந்துருவ. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல யார்ட்டையும் நீங்க, எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஓட்டம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? சொல்லுமா. இங்க குறையே இல்லாதவங்க யாருமே இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்களா? எல்லாருக்குள்ளையும் குறை இருக்கு, எனக்குள்ள குறை இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ குறைகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம எல்லாம் பெரிய புனிதர்கள் இல்லைன்னா, எல்லா புனிதருமே மனுஷனா வாழ்ந்தவங்க தான். எல்லா புனிதர்களும் குறைகளோடு தான் வந்தாங்க.
ஆனா என்ன, அந்த குறைவுகளை ஒரு நிறைவு உள்ளவராக இயேசுவோடு அவங்க இணைஞ்சாங்க, மாத்திக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் திரும்ப அந்த வசனத்தை படி தங்கச்சி, என்ன போட்டிருக்கு? குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறார். பக்கத்துல கை குறி சொல்லுங்க. குற்றத்தை மன்னிக்கிறவன் நட்பை நாடுகிறான். எதை நாடுகிறான்? நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிப்பளிக்கும் தியானம்னா அர்த்தம் என்ன? எதுக்கு? பேருக்கு மட்டும்தானா? எதுக்கு? இன்னைக்கு போகும்போது ஒரு முடிவோடு போகணும். வீட்டுக்குள்ள சரி, வெளியே சரி, உறவுகள்ல சரி, ஜெபத்துல, ஊழியத்துல, எங்கனாலும் சரி, குற்றத்தை மன்னிக்கிறவர். யாராவது, நான் தான் சொல்றேன் எப்பவுமே, யாராவது உங்கள்கிட்ட யாராவது ஒரு தவறை பத்தி சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடணும் சொல்லுங்க. இப்ப தீ மூண்டுகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல புகை வந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்? பெட்ரோல் எடுத்து ஊத்தணும். அப்படித்தானே? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இதுவரை நீங்க என்ன ஊத்துனீங்க? இதுவரை நீங்க என்ன ஊத்துனீங்க? நம்ம என்ன ஊத்துறோம் குடும்பத்துல? பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க போறீங்க, நீங்க இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாரீங்க, ஏத்தால இந்த அக்கா வருது, கோபமா வருது. ஏம்மா என்னமாச்சு? என்னைய ஒருத்தையும் கண்டுக்கிடல அப்படின்ட்டு வாரா அக்கா. இந்த அக்கா இருக்கா சிங்காரி, ஏத்தால பார்த்து, உங்களுக்கோ உங்களையா கண்டுக்கல? இந்த குடும்பத்தையே தலைக்கு மேல தூக்கிக்கிட்டே இருக்கிறது நீங்க தானே, உங்களையா கண்டுக்கல? அப்படின்னா எப்படி இருக்கும்? பெட்ரோல் நல்லா என்ன செய்யும்? கேஸ், பெட்ரோல், சிலிண்டர் எல்லாத்தையும் மொத்தமா ஓபன் பண்ண எப்படி இருக்குமா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எதை ஊத்தாத? பெட்ரோலை ஊத்தாத. என்ன வசனம் சொல்லுது? நட்பை தேடுகிறவன் குற்றத்தை என்ன செய்வான்? மன்னிப்பான். நீங்க யோசித்து பாருங்க. இப்ப சிங்காரி அவ வாழ்க்கை முழுசு நினைச்சு கொண்டாடுவான். அல்லேலூயா. நல்ல வேலைக்கு நான் புரிஞ்சுக்கிடாம போனேன், நீ மட்டும் சொல்லாம போயிருந்தா குடும்பமே 2000 இருக்கும். நல்ல வேலைக்கு புரிய வச்சம்மா. குடும்பத்தை உருவாக்குறவங்க யாரு? குடும்பத்தை உருவாக்குற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. புரிஞ்சுக்கிடாத பிரிந்து போகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அந்த அணைக்கக்கூடிய குளிர்ந்த நீராக நீங்க மாறணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள கொதித்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவ நதியா நீ மாறணும். எப்படி? மன்னிப்பு, நட்பை விரும்பணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அதே நீதிமொழிகளை நான் உனக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 10:12 சொல்லுது, பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். நல்ல கை தட்டுங்கோ. பிரைஸ் தி லார்ட். தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு என்ன செய்யும்? மன்னித்து மறக்கும். அதான் பைபிள் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். மன்னிக்கும். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மன்னிக்க வேண்டுமா? இல்லைன்னா மன்னிப்பில்லாமல் விடப்பட வேண்டும். நீ மன்னித்தால் மன்னிக்கப்படுவாய். அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். ஆமென். முதல் வசனம் என்ன தியானித்தோம்? முதல் வசனம் என்ன தியானித்தோம்? கடவுள் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவர். ஆமென். நம்முடைய குற்றங்களை எல்லாம். அப்ப என்னை மன்னித்த ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கு அடுத்திருப்பவனுடைய அநீதியை மன்னித்து விடு. பிரைஸ் தி லார்ட்,
கணவரை மன்னி, மனைவியை மன்னி, பிள்ளைகளை மன்னி, உறவுகளை மன்னி, பக்கத்து வீட்டில் மன்னி. யாரோ ஒருத்தர் உன்னை பத்தி பேசிட்டாங்களா, மன்னிச்சிரு, மறந்துரு. உன் வாழ்க்கையில பாரு, கடவுளுடைய அற்புதம், ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மளவான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் மன்னிக்கிறேன், 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 மன்னிப்பு கேட்கிறேன் என்று உமது மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இவர்கள் உம்முடைய இரக்கத்தை, அருளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்.